Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளஸ் ப்ரோக்ராம். உங்கள் எல்லாரையும் இந்த பிளஸ் ப்ரோக்ராமில் பார்க்குறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லேட் பண்ணாமல் இதே ஹாப்பினஸோட நம்ம ஒரு ப்ரேயர் சாங்கோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Which art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread. Forgive us our debts as we forgive our debtors. Lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சூப்பராக ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அப்படியே ஜாலியாக போயிட்டு ஒரு ஆக்ஷன் சாங் பார்த்துட்டு வந்துடலாமா? We are Christ, Christ generation. Jesus, Jesus generation. We are Christ, Christ generation. Jesus, Jesus generation. நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் சந்ததிகள். கிறிஸ்து இயேசுவின் சந்ததிகள். நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் சந்ததிகள். கிறிஸ்து இயேசுவின் சந்ததிகள். உம்மை உயர்த்தி பாடி நடனமாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மை உயர்த்தி பாடி நடனமாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஜெபத்தினாலும் ஓடு நான் பேசுவேன், வேதத்தால் என்னோடு நீர் பேசுவீர். ஜெபத்தினாலும் ஓடு நான் பேசுவேன், வேதத்தால் என்னோடு நீர் பேசுவீர். உம் சத்தம் கேட்பேன், அர்ப்பணிப்பேன். உமக்கு சொந்தமாய் உமக்கு பிரியமாய் வாழ்நாளெல்லாம் இருப்பேன். உம் சத்தம் கேட்பேன், அர்ப்பணிப்பேன். உமக்கு சொந்தமாய் உமக்கு பிரியமாய் வாழ்நாளெல்லாம் இருப்பேன். J-E-S-U-S, Jesus is my Lord. J-E-S-U-S, Jesus is my boss. J-E-S-U-S, Jesus is my friend. Friend, friend. சர்ச்சுக்கு தவறாமல் நான் செல்லுவேன், எங்க பாஸ்டர் சொல்லுக்கு கீழ்ப்படிவேன். சர்ச்சுக்கு தவறாமல் நான் செல்லுவேன், எங்க பாஸ்டர் சொல்லுக்கு கீழ்ப்படிவேன். பெற்றோரை மதிப்பேன், எதிர்த்து நில்லேன். இயேசுவை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுவேன், பரலோகம் சென்றிடுவேன். பெற்றோரை மதிப்பேன், எதிர்த்து நில்லேன். இயேசுவை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுவேன், பரலோகம் சென்றிடுவேன். J-E-S-U-S, Jesus is my Lord. J-E-S-U-S, Jesus is my boss. J-E-S-U-S, Jesus is my friend. Friend, friend.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சூப்பராக ஆக்ஷன் பண்ணீங்க. உங்களுக்கு ஆக்ஷன் சாங் பிடிச்சிருந்து தானே? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஏசப்பாவை நல்லா வர்ஷிப் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ நம்ம எல்லாரும் போய் வர்ஷிப் பண்ணிட்டு வந்துடலாமா? Lord, you seem so far away, a million miles or more, it reveals today. And though I haven't lost my faith, I must confess right now that it's hard for me to pray. But I don't know what to say, and I don't know where to start. But as you give the grace, with all that's in my heart, I will sing, I will pray, even in the darkest night, to the sorrow and the pain, I will sing, I will pray, lift my hands to honor you, because your word is true, I will sing. Lord, it's hard for me to see all the thoughts and plans you have for me. But I will put my trust in you, knowing that you died to set me free. But I don't know what to say, and I don't know where to start. But as you give the grace, with all that's in my heart, I will sing, I will pray, even in my darkest hour, to the sorrow and the pain, I will sing, I will praise, that my hands to honor you, because your word is true. I will sing, I will praise, even in my darkest hour, to the sorrow and the pain, I will sing, I will pray, lift my hands to honor you, because your word is true. I will sing, I will sing, I will sing. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சூப்பராக வர்ஷிப் பண்ணீங்க. இந்த வாரம் நம்ம பிளஸ் ப்ரோக்ராமோட தீம் வந்து திருச்சபையின் 5 ஊழியங்கள். பார்த்தீங்களா, கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? இதை பற்றி நமக்கு வந்து நம்ம பிரைசி அக்கா ஸ்டோரிஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. எல்லாரும் போய் கதை கேட்டு வந்துடலாமா? ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன செய்கிறோன்னா பிளஸ் ப்ரோக்ராமில் சூப்பரான லெசன்ஸ் பைபிள்லேருந்து நிறைய காரியங்கள் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், படிச்சுட்ருக்குறோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, நம்மெல்லாம் யாரை பிலீவ் பண்ணுறோம்? ஏசப்பாவை பிலீவ் பண்ணுறோம். அப்போ நம்மளாம் யாரோட கிங்டமில் இருக்கோம்? காட்ஸ் கிங்டமில் நம்மெல்லாம் இருக்கிறோம் இல்லையா? அப்போது காட் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கும் அவரோட கிங்டமை இந்த உலகத்தில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களாம். இன்னும் நிறைய பேர் என்ன செஞ்சிட்ருக்குறாங்க, அவங்க கிங்டமில் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி அவங்க கிங்டமில் இருக்கிறவங்களாம் இருக்கும் இல்லையா, நம்மலாம், நீங்கள், நான்லாம். ஸோ நம்ம எல்லாரையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கும் நிறையா ஊழியங்களை என்ன செய்கிறாங்க, காட் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. 5 விதமான ஊழியங்களை என்ன செய்கிறாங்கன்னா காட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா அப்போஸ்தலர்கள், அப்போசில்ஸ். ஸோ அப்போஸ்தலர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவரை பற்றி மக்களுக்கு சொல்லி
அந்தந்த நிறைய இடங்களில் சபைகளை கட்டுறவங்களாக இருப்பாங்களாம். ஸோ இவங்க தான் யார்? அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரி, அப்போஸ்தல ஊழியங்கள் நம்ம சொல்லுவோம். ஸோ இவங்க என்ன செய்வாங்க? நிறைய இடங்களில் சபைகளை கட்டுவாங்க. கட்டுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களை அப்பப்போ என்ன செய்வாங்களாம்? ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பைபிளில் நம்ம ஒரு அப்போஸ்தல் பார்க்குறோம். யாருன்னா பவுல் பற்றி நம்ம பார்க்குறோம். பவுல் என்ன செய்கிறாரு? நிறைய இடங்களில் சபைகளை நிறுவி அப்பப்போ என்ன செய்கிறாங்க? அவங்க எல்லாரையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. நம்ம நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருக்கிறத பார்க்குறோம். தீமோத்தேக்கு, அப்புறம் தெசலோனிக்கேயர், அப்புறம் கொரிந்தியர், இதெல்லாம் நம்ம நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் என்ன? ஒரு அப்போஸ்தல் தான். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் இந்த அப்போஸ்தல ஊழியர்கள் செய்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? கர்த்தருடைய ஆலயத்தை நிறைய இடங்களில் கட்டுறாங்க. அதில் இருக்கிற விசுவாசிகளையும் என்ன செய்கிறாங்க? ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. இது அப்போஸ்தல ஊழியம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தீர்க்க தரிசன ஊழியம், அதாவது தீர்க்க தரிசிகள். ஸோ தீர்க்க தரிசனம்னா என்ன? நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் தீர்க்க தரிசனம்னா என்னன்னு. ஏசப்பா சொல்கிற மெசேஜை மக்களுக்கு சொல்கிறது தான் தீர்க்க தரிசனம். சரி, உண்மையான தீர்க்க தரிசனம் எது அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? ஓகே, பைபிளோட அது அலைன் ஆகுதா? அவங்க சொல்கிற விஷயம் பைபிளோட அலைன் ஆகுதா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்படி அலைன் ஆச்சுன்னா அது என்னென்னா உண்மையான தீர்க்க தரிசனம். ஏசப்பா சொல்கிற காரியங்களை அப்படியே உண்மையாக மனுஷங்களுக்கு சொல்கிறது தான் என்ன அப்படின்னா தீர்க்க தரிசனம் நம்ம சொல்லுவோம். பைபிளில் நம்ம படிச்சிருக்கோம். சாமுவேல் தீர்க்கதரிசி பற்றி படிச்சிருக்கிறோம், அப்புறம் யோனா பற்றி படிச்சிருக்கிறோம். ஸோ நிறையா தீர்க்கதரிசிகளை பற்றி நம்ம படிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி பற்றி படிச்சிருக்கிறோம். நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க? மக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறது அப்படியே மக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஊழியம் இன்றைக்கும் என்ன செய்து நடந்துகிட்டே இருக்குது. தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா அவருடைய மக்களோட பேசுகிறதுக்கு இன்றைக்கும் என்ன செய்கிறாங்க? யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. மூணாவது யார் அப்படின்னு பார்த்தோன்னா சுவிசேஷ ஊழியர்கள், அதாவது இவாஞ்சலிஸ்ட்ஸ். ஸோ சுவிசேஷன்னா என்ன? காஸ்பல். ஓகே, காஸ்பல்னால் என்ன அப்படின்னா ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக என்னெல்லாம் செஞ்சாங்க, நம்மளுடைய பாவங்களெல்லாம் ஏற்று சிலுவையில் நமக்காக அடிபட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாங்க அப்படின்ற அந்த நல்ல செய்தியை மக்களுக்கெல்லாம் சொல்கிறவங்க தான் யார் அப்படின்னா இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷர்கள் நம்ம சொல்லுவோம். இவங்க என்ன செய்வாங்க? காடை பற்றி, ஏசப்பா செஞ்சதெல்லாம் பற்றி என்ன செய்வாங்க? மிச்சவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க. அது மூலமாக என்ன செய்வாங்க? இன்னும் நிறைய பேர் என்ன செய்வாங்க? ஏசப்பாவை பற்றி தெரிஞ்சுப்பாங்க, ஏசப்பாவை பிலீவ் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஏசப்பாவை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது என்ன? மூணாவது நம்ம பார்க்குறோம் சுவிசேஷகர்கள். நாலாவது யார் அப்படின்னா பாஸ்டர்ஸ் யார்? நிறையா சபைகள்லாம் கட்டுறாங்க இல்லையா? ஒரு சபைக்கும் ஒரு மெய்ப்பன், ஒரு ஷெப்பர்ட் இருக்கிறாங்க. சரி, நீங்கள் ஆடுகளை மேய்க்கிறவங்களாம் பார்த்துருக்குறீங்களா? ஒரு கூட்டமாக ஆடுகள் போகும், பின்னாடி யார் வந்துகிட்டே இருப்பாங்க? இந்த மெய்ப்பன் வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? ஆடுகள் வந்து வேற எங்கேயோ போகிற மாதிரி இருக்குன்னா கரெக்டாக என்ன பண்ணுவாங்க? லைனில் அதை டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு சர்ச்சுக்கும் ஏசப்பா என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு பாஸ்டர் வச்சுருக்கிறாங்க. இந்த பாஸ்டர் என்ன செய்வாங்க? அங்கே இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, அவங்கள அன்பில் நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டான வழியில் நடக்கிறதுக்கு போதிப்பாங்க, உதவி செய்வாங்க. ஸோ சபை மக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? நேசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க அவங்களுக்காக. அவங்க கரெக்டாக வசனத்தில் நடக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? பாஸ்டர்ஸ் உதவி செய்வாங்க. ஸோ இது 4வது ஊழியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 5வது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போதக ஆசிரியர்கள், டீச்சர்ஸ். ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க? பைபிளில் இருக்க உண்மைகளை பற்றி இன்னும் நிறைய ஆழமாக படித்து தெரிஞ்சு அதை விசுவாசிகளுக்கு நமக்கு என்ன செய்வாங்க? போதிக்கிறாங்க. ஸோ பைபிள் எப்படி அப்படின்னா தோண்ட வந்துகிட்டே இருக்கிற ஒரு தோண்ட ட்ரெஷர் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான். அதாவது படிக்க அதுலேருந்து என்ன செய்யலாம்? நிறைய பொக்கிஷங்களை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா படித்து அதில் நல்லா தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க தான் போதக ஆசிரியர்கள். அவங்க என்ன செய்வாங்க? நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இன்னும் அதிகமாக நம்ம பைபிள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த 5 விதமான ஊழியங்களை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஏசப்பா யூஸ் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? நம்மலாம் பலப்படுறதுக்காக, காடோட கிங்டம் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இப்போ நம்மளோட கையை எடுத்துக்கலாம். கையில் எத்தனை விரல் இருக்குது? 5 இருக்குது இல்லையா? ஸோ இப்போ 5 விரல்லையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்வோம்? ஒரு வேலையை செய்கிறதுக்கு 5 விரலையும் சேர்த்து தானே யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இந்த ஒரு விரலை வச்சு ஏதாவது தூக்க முடியுமா?
முடியாது, எதுவும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஆண்டவர் காட் என்ன செய்கிறாங்க, இந்த 5 ஊழியங்களையும் வச்சு என்ன செய்கிறாங்க, சேர்த்து ஒவ்வொன்றும் முக்கியமான ஊழியம். இப்போ இந்த ஒவ்வொரு ஊழியத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து என்ன செய்கிறாங்க, அவங்க கிங்டமை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு டூலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போது நம்ம இதை பற்றி ஒவ்வொன்றையும் பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். ஸோ என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஏசப்பாவை பற்றி போதிக்கிறதுக்காக, ஏசப்பா நமக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்றத மக்களுக்கு சொல்கிறதுக்காக சுவிசேஷம் ஊழியத்தை இது பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்கிறவங்கலாம் சபைக்குள்ளே வரணும் இல்லையா, அதுக்காக என்ன செய்கிறாங்க, சபைகளை கட்டுறாங்க. அவங்க தான் யாருன்னா அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சபைக்கும் ஒரு மெய்ப்பன் தேவை இல்லையா, கரெக்டாக அந்த மக்கள்லாம் வழிநடத்துறதுக்காக ஒரு மெய்ப்பன் தேவைன்றனால என்ன செய்கிறாங்க, பாஸ்டர்ஸை வந்து ஏசப்பா நியமிக்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறோம். அப்புறம் 4வது யாரை பற்றி பார்க்கணும், தீர்க்கதரிசிகளும் போதக ஆசிரியர்களும். இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, சபையில் இருக்கிற மக்களுக்காக, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்களை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக, இன்னும் ஏசப்பாக்குள்ளே வழி நடத்துறதுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தீர்க்கதரிசிகள் ஏசப்பாவோட செய்திகளை சொல்லவும், அதுக்கப்புறம் இந்த போதக ஆசிரியர்கள் வசனங்களை பற்றி இன்னும் அதிகமாக விளக்குறதுக்கும் என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 5ம் சேர்ந்து நடக்கும்போது நம்ம எல்லோரும் என்ன செய்வோம், காடோட கிங்டமில் நம்ம இருக்கிற நம்ம எல்லாரும் நல்லா பயன் பெறுவோம். நம்ம எல்லோரும் என்ன செய்வோம், நல்லா ஏசப்பாக்குள்ளே ஸ்ட்ரென்த் ஆகும். இந்த ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை நமக்கு என்ன செஞ்சுருக்குறாங்க, ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 5 விதமான ஊழியங்களை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா, இது எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு செஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் குட்டீஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு செஷனில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய் குட்டீஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா திருச்சபையின் 5 ஊழியங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லோரும் பைபிள் எடுத்து ரெடியாக இருந்துக்கோங்க. நம்ம ஒரு மெமரி வேர்ஸை படிச்சுட்டு வந்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு வசனம் படிக்கலாமா? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும்போது சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். எபேசியர் 4:12-13. தேங்க்யூ கைஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மெமரி வாஸ் ரொம்ப ஈஸியாக இருந்ததில்ல? அதை நீங்கள் சீக்கிரமாக படித்து வீடியோ எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்ருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச பப்பட் டான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாமா? தந்தாரு துதிப்பாட வைத்தாரு, உண்மையான ராஜாவா என்னை தேவன் கண்டாரு. மான்கால்கள் தந்தாரு துதிப்பாட வைத்தாரு, உண்மையான ராஜாவா என்னை தேவன் கண்டாரு. கொஞ்சத்திலே உண்மை வேண்டும் தம்பி தங்கையே, அநேகத்தில் அதிகாரி ஆக்கிடுவாரே. கொஞ்சத்திலே உண்மை வேண்டும் தம்பி தங்கையே, அநேகத்தில் அதிகாரி ஆக்கிடுவாரே. எஜமானின் சந்தோஷம் பெற்றிடுவோமே, இன்பமான துதிப்பாடல் பாடிடுவோமே. எஜமானின் சந்தோஷம் பெற்றிடுவோமே, இன்பமான துதிப்பாடல் பாடிடுவோமே. மான்கால்கள் 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 தந்தாரு துதிப்பாட வைத்தாரு, உண்மையான ராஜாவா என்னை தேவன் கண்டாரு. மான்கால்கள் தந்தாரு துதிப்பாட வைத்தாரு, உண்மையான ராஜாவா என்னை தேவன் கண்டாரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பப்பட் டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததில்ல? இந்த வாரம் ப்ரோக்ராம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அதில் அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக நீங்கள் செஞ்சு அனுப்பி விட்ருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராமோடு உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அன்டில் தென் பாய்.